ஒரு பெரிய ஃப்ரிட்ஜின் உள்ளே பல வண்ணங்களிலான ஐஸ்கிரீம்கள் அமைதியாக இருந்தன. சாக்லேட் ஐஸ்கிரீம், ஸ்ட்ராபெர்ரி ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீம், மாம்பழ ஐஸ்கிரீம். அனைவரும் குளிர்ச்சியாக நிம்மதியாக இருந்தார்கள். ஆனால் அந்த இரவு ஒரு விசித்திரமான விஷயம் நடந்தது. ஃப்ரிட்ஜ் கதவு மூடப்பட்டதும் அந்த ஐஸ்கிரீம்கள் எல்லாம் மெதுவாக உயிர் பெற்று அசைய ஆரம்பித்தன. சாக்லேட் ஐஸ்கிரீம் முதலில் கண்களை திறந்து பார்த்தது. ஹே நண்பர்களே, எழுந்திருங்கள், இன்று ஒரு பெரிய சாகசம் செய்யலாம். ஸ்ட்ராபெர்ரி ஐஸ்கிரீம் சிரித்தது. என்ன சாகசம்? சாக்லேட் ஐஸ்கிரீம் மெதுவாக சொன்னது. இந்த ஃப்ரிட்ஜ் வெளியே உலகம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாமா? அனைத்து ஐஸ்கிரீம்களும் ஆர்வமாக தலையசைத்தன. அவர்கள் மெதுவாக ஃப்ரிட்ஜ் கதவின் ஓரம் வழியாக வெளியே உருண்டு வந்தார்கள். வெளியே வந்ததும் அவர்கள் ஒரு பெரிய சமையலறையை பார்த்தார்கள். அங்கு டேபிள்கள், பாத்திரங்கள், பழங்கள் எல்லாம் பெரிய மலை போல இருந்தது. அவர்கள் மெதுவாக மேசையின் மேல் ஏறி விளையாட ஆரம்பித்தார்கள். வெனிலா ஐஸ்கிரீம் திடீரென்று ஒரு ஸ்பூனை பார்த்தது. அது சொன்னது, இதுல சறுக்கலாம். அவர்கள் அந்த ஸ்பூனை ஒரு ஸ்லைடு மாதிரி பயன்படுத்தி கீழே சறுக்க ஆரம்பித்தார்கள். ஒருவருக்கு பிறகு ஒருவர். வூஷ்! அவர்கள் சிரித்துக்கொண்டே சறுக்கினார்கள். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை ஆரம்பித்தது. சமையலறையில் வெயில் ஒளி ஜன்னல் வழியாக வந்தது. அந்த வெப்பத்தால் ஐஸ்கிரீம்கள் மெதுவாக உருக ஆரம்பித்தன. மாம்பழ ஐஸ்கிரீம் பயந்து சொன்னது, அடடா, நாம உருகிடப் போறோம். அனைவரும் உடனே ஓட ஆரம்பித்தார்கள். அவர்கள் மீண்டும் ஃப்ரிட்ஜ் பக்கம் உருண்டு ஓடினர். சாக்லேட் ஐஸ்கிரீம் கதவை தள்ளி திறந்தது. அனைவரும் உள்ளே குதித்தார்கள். ஒரு பெரிய மூச்சு விட்டார்கள். மீண்டும் குளிர்ந்த காற்று அவர்களை காப்பாற்றியது. அனைவரும் சிரித்தார்கள். அந்த நாள் அவர்களுக்கு ஒரு பெரிய பாடம் கிடைத்தது. சாகசம் செய்யலாம், ஆனால் குளிர்ந்த இடத்திலிருந்து மிகவும் தூரம் போகக்கூடாது. அந்த இரவு முழுவதும் ஃப்ரிட்ஜின் உள்ளே அந்த ஐஸ்கிரீம்கள் தங்கள் சாகசத்தை நினைத்து சிரித்துக்கொண்டே தூங்கின.